தேனியில் பார்மசி ஊழியரிடம் வழிப்பறி கொள்ளையடித்த வழக்கில் உடன் பணிபுரியும் இருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திட்டம் போட்டு கொள்ளையடித்தவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? தேனி மாவட்டம் பொம்மையக்கவுண்டன்பட்டியில் உள்ள டெலிபோன் நகரில் வசிக்கும் சேவியர் ஆரோக்கியராஜ் ஒரு பார்மசியில் பணிபுரிந்து வருகிறார். பார்மசியில் வசூலாகும் பணத்தை தினமும் வங்கியில் செலுத்துவது சேவியர் ஆரோக்கியராஜின் வழக்கம். கடந்த வியாழன் அன்று 1,80,000 பணத்தை வங்கியில் செலுத்துவதற்காக மதுரை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சேவியர் ஆரோக்கியராஜ் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரிடம் இருந்த பணப்பையை பறித்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்று விட்டனர். வழிப்பறி சம்பவம் குறித்து தேனி நகர் காவல் நிலையத்தில் சேவியர் ஆரோக்கியராஜ் புகார் அளித்தார். சந்தேகத்தின் பேரில் பார்மசி நிறுவனத்தின் ஊழியர்களிடம் போலீசார் நேரடியாக விசாரணை நடத்தி அவர்களின் செல்போன் எண்களை ஆய்வுக்கு உட்படுத்தினர். இதில் பார்மசியில் பணிபுரியும் ஊழியரே பார்மசி ஓட்டுநருடன் சேர்ந்து வழிப்பறி கொள்ளையடிக்க சதி திட்டம் தீட்டியது அம்பலமானது. பார்மசியில் பணிபுரியும் ஊழியரான தேனி அள்ளிநகரம் ரஞ்சித்குமார், நிறுவன ஓட்டுநர் பழனி செட்டிப்பட்டி சந்தோஷ்குமார் இருவரும் சேர்ந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளனர். சம்பவத்தன்று வழக்கம் போல வங்கிக்கு பணம் செலுத்த சென்ற சேவியர் ஆரோக்கியராஜை ஓட்டுநர் சந்தோஷ்குமார் மற்றும் அவரது நண்பரான போடியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜாவுடன் இணைந்து இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்துள்ளனர். மேலும் பார்மசியில் இருந்து கொண்டே சேவியர் ஆரோக்கியராஜை செல்போனில் தொடர்பு கொண்ட ரஞ்சித்குமார் அவர் செல்லும் வழித்தடங்களை சந்தோஷ்குமாருக்கு பகிர்ந்துள்ளார். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியான மதுரை சாலையில் வந்தபோது சேவியர் ஆரோக்கியராஜிடம் இருந்த பணப்பையை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வழிப்பறி கொள்ளை வழக்கில் சந்தோஷ்குமார், கார்த்திக் ராஜா, ரஞ்சித்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடித்த பணம் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம், செல்போன்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர்.